வணக்கம் நண்பர்களே. சத்யா ஸ்பார்க்கிள் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தக் லைஃப் திரைப்படம் இன்னொரு விமர்சனமா? நீங்கள் நினைக்கிறது புரியுது. ஒரு திரைப்படத்தை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி யூடியூப் வீடியோவில் போட முடியுமோ அதை எல்லாத்தையும் சலிக்க பார்த்து வெறுத்து போயிருக்கிறோம். கதை என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இந்த நேரம் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒன்று இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறதும் எனக்கு புரியுது. ஆனால் இந்த ஒளிப்பதிவில் இந்த படத்தை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். முதல்ல, நான் கமலஹாசனோட, மணிரத்னோட தீவிர ரசிகன்னு சொல்லவே மாட்டேன். இவங்க படங்களை ரசித்து பார்க்குற ஒரு சராசரி சாதாரண ரசிகர்களில் நானும் ஒருவன், அவ்வளோதான். நான் இந்த படத்தை ரிலீஸ் ஆன 5வது நாள் பார்த்தப்போ, என் கூட தியேட்டரில் படம் பார்த்தவங்க சுமார் ஒரு 25 பேர் மட்டும்தான் இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன். இந்த நிலைமைக்கு யார் காரணம்? கண்டிப்பாக கமல்ஹாசனையோ இல்லை மணிரத்னத்தையோ முழுமையாக குறை சொல்கிறதுன்றது அன்ஃபேர்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு திரைப்படம் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகணும்னா பல காரணங்கள் இருக்கலாம். அது பாடல்கள், கதை, திரைக்கதை, வசனம், இசை, நடிப்பு, இது இப்படி எது வேணாலும் இருக்கலாம். தக் லைஃப்பை பொறுத்தவரை தோல்விக்கான முதல் காரணம் கதை எங்கே சார் இப்படி கேட்குறத விட, இந்த கதையை எங்கேயோ கேட்டிருக்கோமே. கரெக்ட், காட்ஃபாதர், சாரி நாயகன். நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இதில் என்னங்க தப்பு இருக்குது? அவங்களே தான் சொல்லிட்டாங்களே, இது நாயகனோட சீக்வல் மாதிரின்னு. அங்கே வேலு நாயக்கர், இங்கே ரங்கராய சக்திவேல், அவ்வளோதானே. அதனால் இதோடு நிறுத்திப்போம். மணிரத்னத்தோட படங்களை ஹாலிவுட் படங்களையோட சேர்த்து தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், மணிரத்னத்துக்கும் ஒரிஜினாலிட்டிக்கும் சம்பந்தம் இருக்குன்றது ஒரு கேள்விக்குறி தான். தளபதியும் தி காட்ஃபாதர் சாயல் தான். அப்புறம் ரோஜா, கோல்ட் வார் த்ரில்லர்ஸ், ஹாஸ்டேஜ் ட்ராமாஸோட தாக்கம் தான். டில்சே, டாக்ஸி டிரைவர் படத்தோட பின்னணி. கன்னத்தில் முத்தமிட்டால், நோவேர் இன் ஆஃப்ரிக்கா, குரு, சிட்டிசன் கானே, அப்புறம் திருபை அம்பானியோட லைஃப், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் மணிரத்னம் நேரடியாக மற்ற படங்களை ரீமேக் செய்யலைனாலும் காதல், கிளர்ச்சி, அப்புறம் குழப்பம், நெறிமுறைகள் மாதிரியான உலகளாவிய மைய கருத்துக்களை எடுத்துட்டு தனக்கே உரிய பார்வையில், பாணியில், தமிழோட சம்பந்தப்பட்ட பாரம்பரிய உணர்வுகளோட சொல்கிறது அவருக்கு நிகர் அவருன்னு தான் சொல்லணும். அதனால தான் இன்றைக்கும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மணிரத்னம் இந்த படத்தை பொறுத்தவரை எங்கே கோட்டை விட்டார்? இதுதான் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி. சரி, கதையை விடுங்க. எத்தனையோ படங்கள் ஒரு வரி கதையை வச்சு சக்ஸஸ் ஆகிருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ஆனால் திரைக்கதைன்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? அதுதானே ஒரு திரைப்படத்துக்கு முதுகெலும்பு மாதிரி. அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை ஒரு கம்பளத்தை விரிச்ச மாதிரி கதையை அமைச்சா அந்த காலம் இருந்தது. அப்படிப்பட்ட படங்கள் வெற்றி கூட அடைஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணம் நாடகத்திலிருந்து திரைப்படம் உருமாறி வளர்ந்த காலங்கள். நாயகனும் அப்படித்தானங்க ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஸ்க்ரீன் பிளேயோட ஃபார்மேட் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சுங்க. ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் குறைஞ்சது 10 மைக்ரோ மினி ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் இருக்கிறத பார்க்குறோம். இத்தனை மைக்ரோ மினி ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் இருந்தாலும் சரியான இடத்துல அவங்களை பொருத்தி ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணாமல் திரைக்கதையை நகர்த்திக்கிட்டே போகிறதான ஒரு டைரக்டரோட புத்திசாலித்தனம். சமீபத்தில் வந்த வெற்றிமாறனோட விடுதலை 2 ஒரு உதாரணம். இதை பற்றின திரை விமர்சனத்தை ஏற்கனவே நான் இந்த சேனலில் பதிவு செய்திருக்கேன். தலைப்பு என்னென்னா, தமிழ் திரைக்கதை துறையில் இப்படி ஒரு ஆளுமையா, திசை திருப்பி சிகரம் பட்ட வெற்றிமாறன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கேன், நேரம் கிடைக்கிறப்ப பாருங்கள். இந்த விஷயத்தில் ரீசெண்டாக வந்து கொண்டிருக்கிற மலையாள த்ரில்லர் படங்களில் அவங்களோட ஸ்க்ரீன் பிளே பார்த்து வேந்து போயிருக்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரி அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஒரு ரசிகனா. சரிங்க, மறுபடியும் தக் லைஃப்க்கு வருவோம். மணிரத்னத்தோட சமீபத்திய நல்லா ஓடின பொன்னியின் செல்வன் பார்ட் 1ம் சுமாராக ஓடிய பார்ட் 2வும் அவரை ஒரு திரைப்படத்துறையோட மெயின் ஸ்ட்ரீமுக்கு மறுபடியும் உயர்த்தி விட்டுருச்சுங்க. அதனால் மக்களோட எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்தது. கூடவே மீடியா ஹைப்பு, அப்புறம் ஆடியோ லான்ச்சில் வைரலான முத்தமழை சாங்கு ஒரு காரணம் கூட சொல்லலாம். லாஜிக் ஃபெயிலியர்,
அப்புறம் பழைய காலத்து ஆனால் குழப்பமான ஸ்க்ரீன் ப்ளே, பேன் இண்டியா ரிலீஸ்க்காக சமரசம் செய்யப்பட்ட பல விஷயங்கள், குறிப்பாக டெல்லியில் நடக்கிற கதை, நார்த் இந்தியன் வில்லன், திடீர் கோவா நேபாள் விஜயம், இருதலை காதல், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் காணாம பண்ண ஒரு குழந்தை யாரோட தேடுதல் முயற்சி இல்லாமல் ஒரு பெரிய பொண்ணா கவன் முன்னாடி மேஜிக்காக வந்து நிற்கிறது. இப்படி பல இருக்குங்க. ஆடியன்ஸால் கனெக்ட் பண்ண முடியல மணி சார். பல பேருக்கு மணிரத்னத்தோட அஸ்தட்டிக் சென்ஸ், அப்புறம் மெல்லிய உணர்ச்சிகளை யதார்த்தமாக மக்கள் மனதில் பதிய செய்கிற ஒரு தனித்துவமான திறமை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதையெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோமே. பொன்னியின் செல்வனில் ஐஸ்வர்யா ராய் அப்புறம் த்ரிஷாவோட அழகை மணிரத்னத்தை விட யாராவது சிறப்பாக திரையில் காட்ட முடியுன்றது ஒரு சந்தேகம்தான். சோழகால நிகழ்வுகளை நம்மளோட கண் முன்னால் நிறுத்திய மணிரத்னத்தை நம்மளால் மறக்க முடியுமா என்ன? ஆனால் இங்கே ஒரு கேங்ஸ்டர் கதையில் ஒரு காதல் கதையை நோச்சது, அதுவும் நெறிமுறை இல்லாத காதல். சரிங்க, ஒரு கான்ட்ரவர்ஷியல் அபூர்வ ராகங்களே ஏற்றுக்கிட்டு அந்த படத்தை அந்த காலத்திலே வெற்றி படமாக்குறது நாம தானுங்களே. இது தப்பா? எனக்கு தெரியலைங்க. தண்ணீரையும் எண்ணெயையும் ஒன்றா கலக்க முடியுமா? ஆனால் இன்றைய ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பு அது இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? மணிரத்னம் சார், நீங்கள் அவங்களுக்காக தானே படம் எடுக்கிறீங்க. உங்களுக்கு இது ஒரு புது முயற்சியாக இருக்கலாம், ஆனால் எங்கேயோ இடிக்குதே. சரிங்க, நிறைய நெகட்டிவ் ரிவ்யூலாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி, இந்த படம் அவ்வளோ மோசமாகவும் இருக்குது, 180 கோடி எடுத்துகிட்டு போய் அப்படி சர்வசாதாரண ஒரு படத்தில் யாராவது கொட்டுவாங்களா? அதுவும் முன்னணி நடிகரும் டைரக்டரும். யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். உளவியல் ரீதியாக நான் இந்த படத்தை பார்த்தப்போ என்னோடய ஃபோக்கஸு எங்கேயாவது ஒரு நல்ல விஷயம் இங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான். அப்படி பார்த்ததில் எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் தாண்டி சில நல்ல தனித்துவமான விஷயங்கள்னு நான் பார்த்தது. முதல்ல கமலோட நடிப்பு, ரெண்டாவது சிம்புவோட ரொம்ப பில்டப் இல்லாத ஒரு ரோல், ஏஆர் ரஹ்மானோட பின்னணி இசை, பாடல்கள், சில சண்டை காட்சிகள் அங்கங்கே அதிக அளவில் அடிக்கடி வந்தாலும் கூட. அப்புறம் ரம்மியமாக காட்சிப்படுத்திருக்கிற இந்த பனிமலை, பனிப்பொழிவு, அது சம்பந்தமான ஒளிப்பதிவு, அப்புறம் விறுவிறுப்பான கார் சேஸு, ஆக்சிடென்ட்ஸு, இடையிடையே வர்ற ஆ, காதல் காட்சிகள், அப்புறம் குறைந்த டயலாக், இதெல்லாம் ஆ, பதவி, பேராசை, அப்புறம் பொறாமை, வன்மம், வெறுப்பு, பழிவாங்கிறது, அப்புறம் கூடாத நட்பு, இந்த எதிர்மறை உணர்ச்சிகளை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்க இந்த படத்தை நான் ஏற்கனவே சொன்ன குறிப்பிட்ட விஷயங்களுக்காக ஒரு தடவை கண்டிப்பாக திரையில் பார்க்கலாங்க. ரொம்ப விறுவிறுப்பாக இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தொய்வு இல்லாமல் படத்தை நகர்த்திட்டு போயிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது என்னோட அனுபவம். ஓடிடியில் பார்க்கலான்னு வெயிட் பண்ணாதீங்க. எப்படி பார்த்தாலும் தியேட்டரில் பார்க்குற அந்த அனுபவம் வராதுங்க. ஆனால் படம் அடுத்த வாரம் ஓடுமான்னு எனக்கு தெரியல. அதனால் உடனே பார்க்குறது நல்லது. கடைசியாக இந்த நிலைமைக்கு மிக முக்கியமான காரணம் மீடியா, குறிப்பாக யூடியூப்பில் வந்த இன்னும் வந்துக்கிட்டு இருக்கிற தரம் தாழ்ந்த பயஸ்ட் விமர்சனங்கள் தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக அவங்க போடுற தம்ப்நெயில் டைட்டிலை பார்த்தா ஒரே எரிச்சலாக தான் வருது. ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் முத்தமழை சாங் வைரல் ஆனதுக்கப்புறம் இதே சோஷியல் மீடியா தான் அபரிவிதமான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு. ரொம்ப மேலே உயர்த்து தூக்கிட்டு போய் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தொப்புன்னு கீழே போட்டதும் அதே சோஷியல் மீடியா தான். அதிகமான உயரத்திலிருந்து விழுந்ததால் என்னவோ அடிபலம் பட்டுச்சு நான் நினைக்கிறேன். இதில் முத்தமிழை பாட்டை பாடினது நல்லா இருக்கா, இல்லை சிம்மையை பாடினது நல்லா இருக்கான்ற ஒரு கான்ட்ரவர்சி வேற வந்து அதுவும் பாப்புலர் ஆனது தான் மிச்சம். இதே படம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் இல்லாத காலத்தில் ரிலீஸ் ஆகிருந்தா இந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்காது. மீடியா மேனிப்புலேஷன் பற்றி நான் ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன், காணொலியில் பாருங்கள், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். பழுத்த பழம் தான் கல்லடி படம்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை வேறு யாராவது எடுத்திருந்தா இந்த அளவுக்கு ஒரு பேச்சு பொருளாக இருந்திருக்குமான்றது ஒரு சந்தேகம்தான். சொல்ல முடியாது. அன்பே சிவம், அப்புறம் மகாநதி போல் எப்போவாது மறுபடியும் தக் லைஃப் ரிலீஸ் ஆனால் நேர்மறையாக கூட பேசப்படலாம். இந்த படம் மற்ற லாங்குவேஜில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழை பொறுத்தவரை திரைப்படத்தோட கமர்ஷியல் சக்ஸஸ்க்கு இடையூறாய் கருதப்படுற விஷயங்களை சம்பந்தப்பட்டவர்கள் சிந்திப்பார்களா? சுய ஆய்வு செய்வார்களா? திரைப்பட சங்கங்கள் உள்பட
இஸ் இட் அ வேக்கப் கால் ஃபார் ஃபியூச்சர் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி? காலம் தான் பதில் சொல்லணும். பொறுத்திருப்போம். இந்த ஒலிப்பதிவை கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறேன். வணக்கம்.